வாங்க இன்றைக்கி நம்ம சிம்பிளாக சூப்பராக எல்லா சோம்பேறிகளுமே செய்கிற மாதிரி ஒரு சோம்பேறி சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். அதுக்கு பாத்திரத்தில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துட்டு நம்ம வழக்கமாக கிரேவிகளுக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணுவோமோ அது எல்லாத்தையுமே நம்ம கையாலேயே விரவிட்டு அப்புறமா நம்ம நெருப்பில் வச்சு வேக வைக்கிறதாங்க இந்த சோம்பேறி சிக்கன். ஃபஸ்ட்டே ரெசிபி சொல்லிட்டேன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம அதுக்கு பாத்திரத்தில் சிக்கன் கூடவே நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா, பெரிய வெங்காயம், சின்ன தக்காளி, 2 பெரிய பச்சை மிளகாய் கையாலேயே கிள்ளி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக சோம்பு, பிரியாணி இலை, மிளகாய்த்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா எல்லாமே சேர்த்துட்டேன். இது கூடவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பிசைஞ்சிக்கணும். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மறந்துட்டேன், ஸோ நெக்ஸ்ட்டு தான் சேர்த்துருப்பேன். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா விரவிட்டு திரும்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு, அதாவது இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் விரவி விட்டுட்டு திரும்ப உப்பு சேர்த்து நல்லா விரவிக்கோங்க. நம்ம கையாலே நல்லா மசிச்சு நல்லா பிசைஞ்சி அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே வேகிறதாங்க இந்த ரெசிபியோட சூப்பரான அல்டிமேட்டான விஷயமே. இப்போ நல்லா கையால் விரவி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, உப்பெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, இதை ஒரு 1/4 மணி நேரம் போல் அப்படி ஊற விட்டுடுங்க. அப்புறமா பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு, அது தாளிக்காமல் கூட பண்ணலாம், பட் தாளிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நல்லாயிருக்கும். நான் தாளித்து தான் பண்ணினேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வழக்கமாக கறி குழம்புக்குலாம் என்னெல்லாம் தாளிப்போமோ அதே தான். பட்டை, கிராம்பு, கடற்பாசி, பெருஞ்சீரகம் எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனை அப்படியே சேர்த்துடலாம். வேறு எதுவுமே நம்ம தனியாக எல்லாமே சேர்க்காம மொத்தமாக விரவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்துட்டு மூடி போட்டு வேக விட்டுடலாம். நம்ம தனித்தனியாக சேர்க்குறதுக்கு பதிலாக ஒன்றா சேர்த்து மூடி போட்டு வேக விட்டுட்டு நம்ம 20 மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு சிக்கன் ரெடியாக சூப்பராக சாப்பிட்ற மாதிரி வந்திருக்குங்க. அதுதான் அந்த சோம்பேறி சிக்கனோட ஸ்பெஷலே. பாருங்கள், இப்போ நான் நல்லா அந்த விரவி வச்சுருக்கிறத அப்படியே சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் மட்டும் லைட்டாக பரட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நான் சேர்த்துருக்க மசாலா வந்து சிக்கன் 65 மசாலா. ஃபஸ்ட்டு நான் சிக்கன் கிரேவிக்குள்ளே மசாலா சேர்த்து இப்போ சிக்கன் 65க்குள்ளே மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து ஓவர் ஸ்பைஸியாக ரொம்ப மசாலாவோட ஸ்மெல் இருந்தாலும் பிடிக்காது. ஸோ ஒன்லி சிக்கன் மசாலா அண்ட் சிக்கன் 65 மசாலா இந்த 2ம் சேர்த்துருக்கேன். கூடவே மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூடவே பெப்பர் தூளும் சேர்த்துக்கலாம். அண்டு உங்களுக்கு இன்னும் கரம் மசாலா அப்புறம் கொத்தமல்லியோட டேஸ்ட்டெல்லாம் பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக அதையே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மூடி போட்டு வேக விட்டதும் அது கூடவே அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணி மட்டுமே விட்டு அது மட்டுமே நல்லா வெந்து நமக்கு சூப்பராக வந்துடும். அது தண்ணி நல்லா வற்றி வரவும் நமக்கு சிக்கன் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம வழக்கம் போல் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, புதினா போட்டு இறக்கி சூப்பராக பரிமாறிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் ரசம் கூடவும் சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வெறுமனையாக சாதத்து கூட பிசைஞ்சு போய் சாப்பிடும்போது கூட சூப்பராக இருக்கும். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக உங்கள் லைக்ஸ் கொஞ்சம் கொடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.